வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள், உண்மையின் அடையாளம். நான் சாம்பவி குமாரலிங்கம். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். பௌத்த மத போதனைகளுக்கு அமைய மனிதநேயமுள்ள சிறந்த சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்ப அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் பலமடையும் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு. கீதா குமாரசிங்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பு. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் முற்றுகை போராட்டம் காரணமாக முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சபை நடவடிக்கைகளில் பங்கு பெற்ற முடியாத நிலை. தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் மூன் ஜாய் இன் முன்னிலையில். அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பௌத்த மத போதனைகளுக்கு அமைய மனிதநேயமுள்ள சிறந்த சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்ப அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உலகை சாந்தப்படுத்தக்கூடியதாக பௌத்த மதம் அமைந்துள்ளது. இதன் மூலம் சிறந்த ஒழுக்க விழுமியங்களை கொண்ட மனித குலத்தை உருவாக்க முடியும். அரசு விசாக் நிகழ்வை முன்னிட்டு இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வு கேகாலை வட்டாரம அரகத் மலியதேவ ரஜமகா விகாரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் முப்பீடங்களின் சங்க நாயக்கர்கள், ஏனைய மத பெரியார்கள் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். சங்கைக்குரிய வரக்காக்குட ஞானரத்ன தேரர் அனுசானம் வழங்கினார். පැමිණි සිටි පිරිස පංචශීලයෙහි පිහිටුවනු ලැබුවේ අස්ගිරි පාර්ශවයේ මහානායක අතිපූජ්‍ය වරකාගොඩ ඥානරත්න මහානාහිමියන් විසින්. இரண்டாயிரத்து 561வது பௌத்த வருடத்தில் உதயமாகும் வெசாக் பௌர்ணமி மற்றும் அரசு வெசாக் நிகழ்வை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. வட்டாரம ரஜமகா விகாரையின் பெருமையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த முத்திரை அமைந்துள்ளது. அமைச்சர் MHA ஹலீம் ஞாபகார்த்த முத்திரையை ஜனாதிபதிக்கும் பிக்குமாருக்கும் அமைச்சர்களுக்கும் வழங்கினார். ஒழுக்க விழுமியம் உள்ள சமுதாயம் ஒன்றை உருவாக்குவதற்கான தேவை தற்போது எழுந்துள்ளதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இங்கு உரையாற்றுகையில், இலங்கையோர் பௌத்த நாடாகும். பெரும்பான்மை மக்கள் பௌத்தர்களாக இருக்கின்றனர். ஆனால் பௌத்த மதத்திற்கு முரணான சம்பவங்களும் எமது நாட்டில் இடம்பெறுகின்றன. அண்மையில் ஒரு மகன் தனது பெற்றோரை படுகொலை செய்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. தனது பிள்ளை பரீட்சையில் சித்தியடையவில்லை என்பதற்காக தகப்பனால் வீட்டை விட்டு விரட்டிய சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. ஒரு பௌத்த நாட்டில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற இயலாது. எனவே அரச விசாக் தினத்தன்று இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் ஏன் இடம்பெறுகின்றன என்பதையும் அதற்கான காரணங்களையும் நாங்கள் ஆராய வேண்டும். அவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நாட்டில் ஏற்படாத வண்ணம் அதற்கான தீர்வுகள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாட வேண்டும். எனவே புத்த பெருமானின் போதனைகளுக்கு அமைய செயற்படக்கூடிய சமுதாயம் ஒன்றை உருவாக்குவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். පෙරවාදී බෞද්ධ දර්ශනය මුල් කරගත් කටයුතු කරන රටක් විදිහට අවබෝධයකින් කටයුතු කිරීම අවශ්‍යයි. පසුගිය සතියේ ඔබ දැක්කා පුතෙක් අම්මයි තාත්තයි දෙන්නම මරලා දැම්මා. ශිෂ්‍යත්ව විභාගයේ ෆේල් වෙන දරුවා ගෙදරට ආපුවාම තාත්තා දරුවට පයින් ගැහුවා ගෙයින් එළියට විසිවෙන්න. මේ විදිහට අපේ සමාජයේ තිබෙන පිරිහීමයි අපි රාජ්‍ය වෙසක් උත්සවයේ පවත්වන විට අපේ රට යහපත් කරන්න, සුවපත් කරන්න කැපවීම හැඟීමකින් කටයුතු කිරීම අවශ්‍යයි කියාමා විශ්වාස කරනවා. அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்ஷ, கபீர் ஹாசிம், ரஞ்சித் சியம்பலாபிட்டிய ஆகியோரும் இங்கு உரையாற்றினார்கள். கேகாலை மாவட்டத்தில் உள்ள அறநெறி பாடசாலைகள், விகாரைகள் என்பவற்றுக்கு ஜனாதிபதி நிதியுதவிகளையும் வழங்கினார். அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ධම්මාලෝකතිස්ස ස්වාමීන් වහන්සේටයි ගරු ජනාධිපතිතුමා මේ ආධාර ප්‍රදානය සිදු කරන්නේ. ඉන් අනතුරුව බුද්ධ சர்வதேச வெசாக் தினம் மற்றும் பௌத்த மாநாடு தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் நடைபெறும் விசேட கலந்துரையாடல் இன்று இரவு 9:30 தேசிய தொலைக்காட்சி ஊடாக ஒளிபரப்பாகும். சகல இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி ஏனைய அலைவரிசைகளிலும் இதற்கு இணைவாக ஒளிபரப்பப்படும். இந்த நேரடி நிகழ்ச்சியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் புத்திஜீவிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரம் மேலும் பலமடையும் என்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார்.
இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய வங்கி ஆளுநர் இதனை தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்திகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் சிறந்த சந்தை வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் சிறந்த வருமானத்தை பெற முடியும் என்று இந்திரஜித் குமாரசுவாமி மேலும் தெரிவித்தார். உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளமை, ஏற்றுமதி பயிர்களான தேயிலை, ரப்பர், தெங்கு என்பவற்றுக்கு உலக சந்தையில் சிறந்த விலை கிடைத்துள்ளமை போன்ற சாதக நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. காலநிலை சீரடைவதன் மூலம் அடுத்த வருடம் விவசாய உற்பத்தி துறையில் சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். உலக சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றம் மற்றும் விவசாயத்துறையில் ஏற்படும் முன்னேற்றம் என்பன இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் கூடுதல் செல்வாக்கை செலுத்துகின்றன. இந்த செய்தியாளர் மாநாட்டில் மத்திய வங்கி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி தீர்ப்பளித்தது. சுவிட்சர்லாந்திலும் இலங்கையிலும் பிரஜா உரிமையை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் பதவி வகிப்பது சட்டவிரோதமான செயல் என தீர்ப்பளிக்குமாறு காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 வாக்காளர்கள் சமர்ப்பித்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் சுவிட்சர்லாந்து பிரஜா உரிமையில் இருந்து விலகியிருப்பதாக குறிப்பிட்டாலும் அதை அவர் உறுதி செய்ய தவறினார். இதனால் 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் பாராளுமன்ற பதவியை வகிப்பதற்கு இவர் பொருத்தமற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அவரின் பாராளுமன்ற பதவி ரத்தான பின்னர் விருப்பு வாக்கு அட்டவணைக்கு இணங்க முன்னாள் அமைச்சரான பியசேன கமகே பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய தகுதி பெற்றுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க இன்று தேர்தல்கள் ஆணையாளரை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குப்பைகளை முகாமைத்துவம் செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஏதேனும் இடையூறுகள் இருந்தால் அவற்றை களைவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்ட துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சூழலுக்கு பாதகமான பொலித்தீன் வகைகளை தடை செய்வதற்கான புதிய அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறும் அவர் உத்தரவிட்டார். உள்ளூராட்சி ஆணையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. குப்பை முகாமைத்துவத்தின் போது உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அதற்காக எடுக்கப்பட்டுள்ள தீர்வுகள் குறித்து இங்கு ஆராயப்பட்டன. இந்த கலந்துரையாடலுக்கு நாட்டின் சகல மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு மாகாணங்களிலும் குப்பைகளை முகாமைத்துவம் செய்யும் போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்தனர். குப்பை முகாமைத்துவம் தொடர்பாக தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்காக அமைச்சுக்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். புத்தளம், அருவாக்கலில் குப்பைகளை போடுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான அறிக்கை ஒன்றை தமக்கு சமர்ப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இலங்கையில் உள்ள குப்பை மேடுகள் தொடர்பாக தற்போது பூரண அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் 200 இடங்களில் குப்பை மேடுகள் உள்ளன. இவற்றில் 25 குப்பை மேடுகள் மேல் மாகாணத்தில் உள்ளன. 20 குப்பை மேடுகள் தொடர்பாகவே தற்போது பிரச்சினைகள் எழுந்துள்ளன. மீத்தோட்டமுள்ள குப்பை மேடு தொடர்பான அறிக்கையும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய கடும் மழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் குப்பை மேட்டை தயார் நிலையில் வைக்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டார். இந்த குப்பை மேட்டை முழுமையாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட முதலமைச்சர்கள் சிலரும் இதில் கலந்து கொண்டார்கள். வெசாக் தினத்தன்று கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறு விமல் வீரவன்ச தெரிவித்துள்ள கருத்துக்கள் மொத்த பௌத்த மக்களுக்கும் பெரிதும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் செயல் என்று மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். தனது கருத்துக்கள் தொடர்பாக விமல் வீரவன்ச பெக்குமார்களிடமும் பொதுமக்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கருத்து வெளியிடுகையில் இந்திய பிரதமர் வெசாக் தினத்தன்று இலங்கை வருகின்றார். அவர் வெசாக் பார்க்கவோ அல்லது தோரணங்களை பார்க்கவோ இங்கு வரவில்லை. வெசாக் பார்க்க வருகின்றார் என்றுதான் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் அது அப்படியல்ல. இந்த காட்டிக் கொடுப்புக்கு எதிராக நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து ஒரு பெண் கருத்து வெளியிடுகையில் விமல் வீரவன்ச சிகிரியா கூட செல்லாத ஒரு பைத்திய
கட்சிக்காரர். அதனால் தான் கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறு கூறுகின்றார் என்று தெரிவித்தார். இன்னும் ஒருவர் குறிப்பிடுகையில், விமல் வீரவங்சவின் இந்த கருத்து சிங்கள மக்களையும் பௌத்த மக்களையும் இழிவுபடுத்துகின்றது. இவர் ஏதாவது போதைப் பொருட்களை உட்கொண்டு இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மற்றொருவர் தெரிவிக்கையில், வெசாக் தினத்தன்று பௌத்த கொடிகளுக்கு பதிலாக கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறு விமல் வீரவன்ச கூறுகின்றார். இது மடமைத்தனமான கருத்தாகும். இவரது நடவடிக்கைகள் ஓர் பாவச் செயல் என்று தெரிவித்தார். வர்த்தக இடைவேளையை தொடர்ந்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். புத்தபெருமானின் ஜனனம், முக்தி நிலையை அடைதல் மற்றும் பரிநிர்வாணம் ஆகியவற்றை நினைவுகூரும் வெசாக் பௌர்ணமி தினம் நாளை ஆகும். சர்வதேச வெசாக் நிகழ்வுக்கும் இம்முறை இலங்கையில் நடைபெற உள்ளதுடன் லட்சக்கணக்கான மக்கள் இதற்கு தயாராகி வருகின்றனர். வெசாக் தினம் உலக பௌத்தர்களினதும் ஏனைய மதத்தவர்களினதும் கௌரவத்திற்கு பாத்திரமான ஓர் புனித நிகழ்வாகும். ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச வெசாக் தினத்தை முன்னிட்டு அதற்கான நிகழ்வுகளை இலங்கையில் நடத்த தீர்மானித்துள்ளமை ஓர் விசேட நிகழ்வாகும். சங்கம் சரணம் இம்முறை வெசாக் தினத்தை கொண்டாடுவதற்கு அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் உட்பட சர்வதேச அமைப்புகள் என்பனவும் தயாராகி வருகின்றன. நாளை தொடக்கம் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை தியவன்னா பிரதேசத்திலும் வெசாக் தின நிகழ்வுகள் இடம்பெறும். இலங்கையை தேரவாத உலக பௌத்த நிலையமாக மாற்றுவோம் என்ற துணிப்பொருளில் தியவன்னா நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தியத்த உயன மற்றும் பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள தியவன்னா ஓயாவில் அலங்கார வேலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொழும்பு மாநகர சபை, மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு மற்றும் சபாநாயகரின் அலுவலகம் என்பன இணைந்து இதனை ஒழுங்கு செய்துள்ளன. உலகில் உள்ள பௌத்த நாடுகளின் வெசாக் தின நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் வெசாக் வெளிச்சக்கூடுகள், வெசாக் தோரணங்கள் என்பனவும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சும் மத்திய கலாசார நிதியமும் தனது படைப்புகளை முன்வைத்துள்ளன. காலிமுகத்திடலிலும் வெசாக் தோரணங்கள், வெளிச்சக்கூடுகள், வெசாக் தின நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. ஜனாதிபதி செயலகமும் ராணுவத்தினரும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்துள்ளனர். பிரதமர் செயலகத்தின் தலைமையில் அலரி மாளிகை அண்மித்த பிரதேசத்திலும் புத்தரஷ்மி வெசாக் தின நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச வெசாக் தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரம் முழுவதிலும் வெசாக் தின அலங்கரிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் வெசாக் தின நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன. பெருந்திரளானோர் வெசாக் வெளிச்சக்கூடுகள் உட்பட பல அலங்கார பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். பௌத்த கோட்பாடுகளுக்கு முரணான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்ய வேண்டாம் என்று போலீசார் மக்களிடம் கேட்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயமானது இந்திய வம்சாவளி மக்களுக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் அளிக்கும் ஒரு நிகழ்வாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நேற்று பதுளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். எதிர்வரும் 12ஆம் தேதி பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மலையகத்துக்கு விஜயம் செய்ய இருப்பது எங்களுடைய இந்திய வம்சாவளி தொப்புள்குடி உறவுகளுக்கு கிடைத்த பாரிய ஒரு வரப்பிரசாதமாகும். இந்திய வம்சாவளி மக்கள் சார்பாக இந்திய நாட்டினுடைய உத்தியோகபூர்வ பிரதமர் ஒருவர் மலையக இந்திய வம்சாவளி பொதுமக்களை சந்திக்கின்ற முதற்தடையாக நான் காணுகின்றேன். முதன்முறையாக இந்திய நாட்டுடைய பிரதமர் ஒருவர் அந்த வம்சாவளியை சார்ந்த மக்களை நேரடியாக கண்டு சந்திப்பதற்கும் உரையாற்றுவதற்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்திய வம்சாவளி மக்களுக்கு ஒரு பாரிய கௌரவம். ஆகவே இந்திய அரசாங்கம் மலையக மக்களை அந்த வம்சாவளி என்ற வகையிலே கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இதை காணுகின்றோம். ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பத்தை தொழிற்சங்க அரசியலுக்கு அப்பால் அனைத்து இந்திய வம்சாவளி கொடிமான்கள் இதில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய பெருமையை, எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுமாறு நான் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றேன். தொழிற்சங்கங்கள் அண்மையில் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் தபால் ஊழியர்கள் பங்கேற்கவில்லை எனவும் இதன் காரணமாக தபால் சேவைகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை எனவும் அமைச்சர் MHA ஹலீம் தெரிவித்தார். ஊடகவியலாளர் மாநாடொன்றின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த சைட்டம் சம்பந்தமாக அதுக்கு ஆதரவு இருக்குமோமாக நடத்திய அந்த வேலைநிறுத்தமானது அது ஒரு தோல்வியை கண்டதாக நான் காண்கின்றேன். இந்த வேலைநிறுத்தத்தில் எமது தபால் ஊழியர்கள் கலந்து கொள்வது என்பதை நான் இத்தருணத்தில் கூறிக்கொள்ளும். இது கடந்த அரசாங்கத்திலே ஒரு சிக்கலான ஒரு நூலை நாங்கள் திரும்ப சரியாக அதை சரிப்படுத்துவதற்கு முயற்சி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பிரச்சனையை நாங்கள் சரியாக எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து அதுக்கு முடிவை எடுப்போம். இந்த சைட்டம் சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு இப்படி வேலைநிறுத்தங்கள் நடத்துவதன் மூலம்
மக்கள் பலவிதமான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும். அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் இந்த பிரச்சனையை அழகாக தீர்ப்பதற்காக எல்லா முறைகளையும் தற்போதும் நடாத்திக் கொண்டிருக்கிறோம். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் இன்று வடமாகாண சபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதன் காரணமாக சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாத முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை இன்று ஏற்பட்டது. வேலைவாய்ப்பு பெற்றுத் தருமாறு கோரி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்ச்சியான கவனஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வடமாகாண சபையின் 92வது அமர்வு இன்றைய தினம் இடம்பெறவிருந்த நிலையில் வேலையற்ற பட்டதாரிகள் வடமாகாண சபை முன்பாக இன்று முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்தனர். அரசு சேவையில் தம்மை உள்ளீர்க்குமாறு கோரி கடந்த 72 நாட்களாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். குறிப்பிட்ட பிரச்சினைக்கு தீர்வொன்றை பெற்றுத் தருவதாக முதலமைச்சர் கூறிய போதிலும் வேலையற்ற பட்டதாரிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் சபை அமர்வில் கலந்து கொள்ள முற்பட்ட போதிலும் வேலையற்ற பட்டதாரிகளின் முற்றுகை போராட்டம் காரணமாக முதலமைச்சர் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தின் தலைமையில் ஒரு சில மாகாண சபை உறுப்பினர்களின் பங்கேற்புடன் சபை அமர்வுகள் சிறிது நேரம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மார்க்க கல்வியுடன் உலக கல்வியும் மிகவும் அத்தியாவசியமானதெனவும் இதன் மூலம் சமூக சீர்திருத்த பணிகளை மிக இலகுவாக மேற்கொள்ள முடியும் எனவும் சவுதி அரேபிய இளவரசர் ஷாமிர் பின் அப்துல் அசீஸ் நிலையத்தின் மக்கா பிராந்தியத்திற்கான தலைமை ஆலோசகர் அஷேக் முகமது ரியாவ் அஷெய்லானி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபிய தூதரகத்தினதும் அந்நாட்டு மக்களின் அனுசரணையுடனும் பரகஹதினியாவில் கட்டப்பட்ட தாருத் தௌஹீத் அசலபியா மகளிர் அரபு கல்லூரியின் அங்குரார்ப்பண வைபவத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த அரபு கல்லூரி ஜமாத் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதனை அமைப்பதற்கு 11 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக சவுதி அரேபிய தூதரகத்தின் முஸ்லிம் விவகார மற்றும் ஊடக பிரிவின் பொறுப்பாளர் அஷேக் அலி உமரி கலந்து சிறப்பித்தார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரே ஒரு போதனா வைத்தியசாலையான மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் இரத்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை போக்க வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் வைத்தியசாலையின் இரத்த வங்கியின் பொறுப்பதிகாரி டாக்டர் கே. விவேக் தெரிவித்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாதாந்தம் 1200 பைண்ட் ரத்தம் தேவைப்படுகின்ற போதிலும் 900 பைண்ட் ரத்தம் மாத்திரமே கிடைப்பதாக இரத்த வங்கியின் பொறுப்பதிகாரி கூறுகின்றார். இந்த இரத்த தட்டுப்பாட்டை போக்க அம்பாறை ஆதார வைத்தியசாலையில் இருந்து இரத்தத்தை பெற வேண்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வாறான இரத்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மாவட்டமெங்கும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு இரத்த தானம் ஒன்று ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாஅத் அமைப்பின் ஏற்பாட்டில் காத்தான்குடியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் மதுசார உற்பத்தி நிலையத்தை அமைக்க வேண்டாம் என கூறி இன்று ஏறாவூர்பட்டி பிரதேசத்திற்குட்பட்ட கொடுவாமடு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மதுபாவனை அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறானதொரு மதுசார உற்பத்தி நிலையத்தை அமைப்பது ஏற்புடையதல்ல என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மதுபாவனையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டுமாயின் இவ்வாறான மதுசார உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படக்கூடாதென ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வலியுறுத்தினர். இந்த மதுசார உற்பத்தி நிலையத்தை அமைப்பதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. மக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் போராட்டத்தில் கலந்து கொண்டார். சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையை தனியாதொரு என்பு முறிவு சிகிச்சை பிரிவாக மாற்றி அமைப்பது தொடர்பிலான உயர்மட்ட கூட்டம் நேற்று சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. சுகாதாரத்துறை பிரதி அமைச்சர் MC ஃபைசல் ஹாசின் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. மாகாண அமைச்சின் கீழுள்ள சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதுடன் வெளிநோயாளர் பிரிவுடன் கூடிய தனியானதொரு என்பு முறிவு சிகிச்சை பிரிவை ஆரம்பிப்பது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த பிரிவை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் ஒரு பிரிவாக இயங்கச் செய்வது குறித்தும் இணக்கம் காணப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை விரைவில் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மீள்குடியேற்றம் இடம்பெற்று நீண்ட காலமாகிய போதிலும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகள் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என பேரணியில் கலந்து கொண்டோர் தெரிவித்தனர்.
தேசிய மீனவ ஒத்துழைப்பு குழுவின் அனுசரணையுடன் இது இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட செயலகம் ஒன்றில் கவன ஈர்ப்பு போராட்டமும் நடைபெற்றது. கிண்ணியா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இணைத் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுமான கே துரைரட்னசிங்கம் மற்றும் MAM மௌரூப் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மௌரூப், MS தௌபிக் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து கிண்ணியாவிற்கு 23 வேலை திட்டங்களுக்காக 3.17 மில்லியன் ரூபாவும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 15.5 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலேக வருகையை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் மிகவும் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய தினம் இந்த முன்னேற்பாட்டு நிகழ்வுகளின் ஓர் அங்கமாக இந்தியாவின் 2 ஹெலிகாப்டர்கள் ஹெட்டன் தன்பார் மைதானத்தில் பரீட்சார்த்தமாக தரையிறக்கப்பட்டன. இதன்போது இந்திய உதவி தூதுவர் நடராஜன் தலைமையிலான குழுவினர் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சமூக பணியில் டாக்டர் சகப் முபாரக் எனும் சிறப்பு மலர் வெளியீட்டு விழா அண்மையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 5 தசாப்த காலமாக டாக்டர் சகப் முபாரக் கம்பஹா மாவட்டத்தில் சமூக பணிகள் ஆற்றி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு கல் எலிய அலிகார் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. நூலின் முதற் பிரதியை புரவலர் ஹாசிம் உமர், நூலாசிரியரும் சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி பிரிவின் செய்தி ஆசிரியருமான சித்திக் ஹனிஃபாவிடம் இருந்து பெற்றுக் கொண்டார். அத்துடன் ஒரு தொகுதி நூல்களையும் கல் எலிய அலிகார் வித்தியாலயத்திற்கு புரவலர் ஹாசிம் உமர் வழங்கி வைத்தார். நிகழ்வின் பிரதம அதிதியாக சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் YLM நவவி கலந்து கொண்டார். மட்டக்களப்பு ஏறாவூர் குமாரவேலியார் கிராமத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் வித்தியாலயத்தின் முப்பெரும் விழாவின் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் S தண்டாயுதபாணி கலந்து கொண்டார். இதன்போது மாணவர்களது கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. அத்துடன் பாடசாலையின் வெள்ளி விழா சஞ்சிகை வெளியீடும் இடம்பெற்றது. முப்பெரும் விழாவின் போது கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களும் சிறந்த கல்வி சமூகத்தை உருவாக்க துணை நின்ற ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் S வியாழேந்திரன், மாகாண அமைச்சர் K துரைராஜசிங்கம் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். டெங்கு நோய் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்ட டெங்கு விழிப்புணர்வு பேரணியொன்று இன்று ஒலுவிலில் இடம்பெற்றது. அட்டாளச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமும் அட்டாளச்சேனை பிரதேச சபையும் இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தன. ஒலுவில் அல் அஸ்கர் வித்தியாலய வளாகத்தில் இருந்து ஆரம்பமான பேரணி பிரதான வீதியின் ஊடாக பயணித்து ஒலுவில் பிரதான வீதியை வந்தடைந்தது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சும் கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை கல்வி பணியகமும் இணைந்து ஏற்பாடு செய்த டெங்கு விழிப்பூட்டல் பேரணி நேற்று இடம்பெற்றது. இந்த பேரணியில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் S தண்டாயுதபாணி உட்பட பலரும் பங்கு பெற்றனர். சர்வதேச வெசாக் தின நிகழ்வுகளை முன்னிட்டு மட்டக்களப்பிலும் வெசாக் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு படுவான்கரை பகுதியில் பாதுகாப்பு படையினரால் வெசாக் அலங்கார பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. வவுனதீவு தாண்டியடி விசேட அதிரடிப்படை முகாமிலும் வெசாக் அலங்கார கூடுகளை அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. நாளை மாலை பொதுமக்களின் பார்வைக்காக இவை திறக்கப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் அலங்கார கூடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றான மட்டக்களப்பு பெரிய புல்லுமலை புனித செபமாலை அன்னையின் திருத்தல வைகாசி திருவிழா கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. கடந்த மாதம் 28ஆம் திகதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமானது. 9 நாட்கள் திருவிழா தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் நேற்று காலை திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை தேவதாசன் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் இருந்து வருகை தந்திருந்த பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். பதுளை ரொக்ஹில் ஸ்ரீ காளி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவம் இன்று இடம்பெற்றது.
உற்சவ காலத்தின் போது அம்மனுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. இன்றைய தினம் பிரதான கும்பம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு விசேட அபிஷேக வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். உள்நாட்டு செய்திகள் முடிவடைந்தன. இனி வெளிநாட்டு செய்தியை எதிர்பாருங்கள். தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் மூன் ஜே-இன் வெற்றி பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக பதவியிறக்கம் செய்யப்பட்டதை அடுத்து தென்கொரியாவில் அவசரமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடத்தப்படவிருந்த ஜனாதிபதி தேர்தல் இன்று நடத்தப்பட்டுள்ளது. தற்போது எண்ணப்பட்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் வேட்பாளர் மூன் ஜே-இன் முன்னிலை வகிப்பதாக பூர்வாங்க ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்தி ஒன்று. ஆஞ்சலோ மேத்யூஸ் உள்ளிட்ட கிரிக்கெட் அணியினர் இன்று காலை கண்டிய ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிற்காக ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்காகவே கிரிக்கெட் அணியினர் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்றிருந்தனர். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியினர் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் திலங்க சுமதிபாலவும் சென்றிருந்தார். போட்டித் தொடரில் கலந்து கொள்ளும் இலங்கை அணி இன்று முதல் சில தினங்களுக்கு கண்டியில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபடுவர். சாம்பியன்ஸ் கிண்ண தொடர் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளதனால் அதன் குளிர்கால நிலைமைக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காகவே இலங்கை அணியினர் கண்டியில் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த போட்டித் தொடர் நடைபெறும். இதில் கலந்து கொள்ளும் இலங்கை அணி வீரர்கள் மே மாதம் 18ஆம் தேதி இங்கிலாந்து பயணமாக உள்ளனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். பௌத்த மத போதனைகளுக்கு அமைய மனித நேயமுள்ள சிறந்த சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்ப அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் பலமடையும் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு. கீதா குமாரசிங்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிப்பு. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் முற்றுகை போராட்டம் காரணமாக முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சபை நடவடிக்கைகளில் பங்கு பெற்ற முடியாத நிலை. தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் மூன் ஜே-இன் வெற்றி பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெற்றன. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.